Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஜம்மு காஷ்மீரில் முசாஃபராபாத், ராவல்கோட், மிர்பூர், சுத்னோட்டி உள்ளிட்ட பிராந்தியங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கின்றன. நிர்வாகத்திறனற்ற பாகிஸ்தான் அரசால் இன்றைக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தீப்பற்றி எரிகிறது. அங்குள்ள இளைஞர்கள் விலைவாசி உயர்வை கண்டித்தும் வேலை வாய்ப்பு கோரியும் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதை ஒடுக்க பாகிஸ்தான் அரசு ராணுவத்தை ஏவிவிட்டதால் இதுவரை சுமார் 50 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் வரும் 27ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மாகாண பேரவைத் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதில் ஆளும் கூட்டணி அரசில் அங்கம் வகிக்கும் பிலாவல் பூட்டோ சர்தாரி தலைமையிலான பாகிஸ்தான் மக்கள் கட்சிக்கும் நவாஸ் ஷெரீப் தலைமையிலான பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. இந்த சூழலில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் முசாஃபராபாத் நகரில் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் இளைஞர்களின் போராட்டத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தாம் பிரதமராக விரும்புவதாக தனது விருப்பத்தை வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். மேலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை தனது 2வது இல்லம் என்று கூறிய அவர் தங்கள் மூதாதையர் அங்கிருந்துதான் பாகிஸ்தானுக்குள் இடம்பெயர்ந்ததாக பேசினார். மாகாண பேரவைத் தேர்தலில் தனது பாகிஸ்தான் மக்கள் கட்சி வென்றால் தன்னை அங்கு பிரதமராக நியமிக்குமாறு தனது உடன்பிறந்த சகோதரரும் பாகிஸ்தான் பிரதமருமான ஷபாஸ் ஷெரீஃபிடம் வேண்டுகோள் விடுப்பேன் என்று நவாஸ் ஷெரீப் தெரிவித்திருக்கிறார். அப்போதுதான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் வளர்ச்சியை தன்னால் தனிப்பட்ட முறையில் கண்காணிக்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமராக நவாஸ் ஷெரீப் பதவி வகித்த காலத்தில் இந்தியா மீது மென்மையான போக்குடன் செயல்பட்டதாக உள்நாட்டிலேயே அவருக்கு எதிராக விமர்சனம் எழுந்தது உண்டு. இதற்கு பல உதாரணங்களை கூறலாம். கடந்த 1999 கையொப்பமான லாகூர் ஒப்பந்தத்தின் போது அன்றைய பிரதமர் வாஜ்பாய் பாகிஸ்தானுக்கு பேருந்தில் சென்று நவாஸ் ஷெரீப்பை சந்தித்தார். அப்போது இரு நாடுகளும் அமைதி மற்றும் பேச்சுவார்த்தையை வலியுறுத்தும் லாகூர் பிரகடனத்தில் கையெழுத்திட்டன. இதைத் தொடர்ந்து 1999 வெடித்த கார்கில் போரின் போது பாகிஸ்தான் ராணுவம் தன்னை சுதந்திரமாக செயல்பட விடவில்லை என்றும் எல்லையோர தகவல்களை தனக்கு உடனுக்குடன் அளிக்கவில்லை என்றும் நவாஸ் ஷெரீப் கூறியது பாகிஸ்தானில் கடும் விமர்சனத்திற்குள்ளானது. இதையடுத்து பிரதமராக மோடி கடந்த 2014 பதவியேற்றபோது அந்த விழாவில் நவாஸ் ஷெரீப் கலந்து கொண்டார். பின்னர் 2015 பிரதமர் மோடி முன்னறிவிப்பின்றி லாகூர் சென்று நவாஸ் ஷெரீப்பை சந்தித்து பேசினார். இவ்வாறு நவாஸ் ஷெரீப் தனது பதவிக்காலம் முழுவதும் இந்தியா மீது மென்மையான போக்கையே கடைபிடித்து வந்தார். ஒருவேளை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பொதுத் தேர்தலில் அவரது கட்சி வென்று நவாஸ் ஷெரீப் அதன் பிரதமராக வந்தால் அங்கு நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.